அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி வந்து 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல வந்து ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் வந்து தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் வந்து எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் வந்து ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய வந்து லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் வந்து விதி. இந்த வக்ர சனி பலன் வந்து மகரத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்க வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த திடீர்னு ஒரு வேலை புதுசா செய்ய போறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும். மகரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. இந்த குரு வந்து நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. புதன் வந்து புத்தியை கொடுப்பாரு. அப்புறம் வந்து செவ்வாய் இருக்கார ஆளுங்க மூலியமா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. ஸோ இந்த வக்ர சனி உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, உங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிறுக்குத்தனமாக யோசிக்குதுன்னு, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களோட புத்தியை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு, உங்களோட மனம், சிந்தனை, புத்தி காமாக இருக்கிற ரிலாக்ஸ் கூல் இப்படி இருந்துட்டீங்கன்னா சூப்பர். நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் கிறுக்குத்தனமாகவே இருந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் யார் மூலியமாவது உங்களுக்கு ஹெல்ப் வரும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அப்புறம் கெரியரு, மேரேஜு, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஆனால் உங்களோட கிறுக்குத்தனமான புத்தினால இது எல்லாத்தையுமே இந்த வக்கர டைமில் வந்து நீங்கள் வேறு மாதிரி அனுபவிக்க வேண்டியதாக ஆயிரும். ஸோ நல்லபடியே நீங்கள் யோசித்து நீங்கள் சிந்தனை பண்ணி ஓகே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கர பலன் வந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்க தெரியாமல், அந்த நட்பை யூஸ் பண்ணிக்க தெரியாமல் நீங்கள் விட்டுறதுனால இதனால உங்களுக்கு வந்து இந்த வக்கர டைமில் மன கஷ்டங்கள் இது எல்லாமே வரும். அப்போது இந்த வக்கரக்கான மகரத்துக்கு நீங்கள் வந்து கவனம் குறைவு இல்லாமல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு சரியான திட்டம் இருந்தால் போதும். ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வக்கர காலத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட மைண்டை பொறுத்து தான் அந்த விஷயம் நம்மக்கிட்ட வர்றதும் வராமல் போகிறதுக்கும் காரணம். ஓகே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களோட மைண்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டீங்கன்னாலே வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ இப்போ நான் வந்து வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் வந்து அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல டிகிரியில் அவங்க வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வந்து வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் வந்து அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்து அசுப வீடாக வந்து அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் இவர் வந்து நன்மையே செய்வார். நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார்.
ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15%-20% தான் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா மகரம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ உங்களுக்கு புதுசாக கொண்டு வரதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். ஸோ அதில் தான் சொல்கிறேன். அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு மகர ராசி வேற யாராவது இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வக்ர டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.